அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிக்கிட்டே வருது நண்பர்களே. இன்னைக்கு வெடிக்க போகுது, நாளைக்கு வெடிக்க போகுது, முழுநீள போர் வெடிக்க போகுது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிற இந்த வேலையில் பேக்ரவுண்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை கேட்டால் உண்மையிலேயே நம்ம ஆடி போயிடுறோம் நண்பர்களே. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக உள்ள இறங்கிருச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய இன்னொரு விமானம் தாங்கி கப்பலை அந்த பகுதிக்கு அனுப்பி இருக்குது. ஏற்கனவே யுஎஸ்எஸ் தியோடார் ரூஸ்வெல்ட் அங்கதான் நிக்குது. இது பத்தாது அப்படின்னு இப்பொழுது இன்னொரு பெரிய விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனை அந்த பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பி இருக்குது. இது பத்தாதுன்னு அந்த பிராந்தியம் முழுதும் இருக்கிற தன்னுடைய விமானப்படை தளங்கள் இருக்கு இல்லையா, அந்த தளங்கள்ல எல்லாமே மிசைல்கள், அதாவது ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், டேங்குகள் உள்ளிட்ட பல விஷயங்களை, ஆளில்லா போர் விமானங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிகப்பெரிய எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்குது அமெரிக்கா. தினசரி அங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அமெரிக்கா. ஒரு மிகப்பெரிய போரை எதிர்கொள்வதற்கு தயாராகுது அமெரிக்கா அப்படிங்கிற கவலை அளிக்கிற செய்திகள் நமக்கு வருது நண்பர்களே. அதே சமயத்தில் எதிர்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் சும்மா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஈரான் பயங்கரமா கொத்தி நிலையில் இருக்குது நண்பர்களே. இஸ்ரேல் தன்னுடைய நாட்டுக்குள்ள, தன்னுடைய தலைநகர்ல தன்னுடைய ஆளான ஹமாஸுடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியேயை இஸ்ரேல் கொன்றுச்சு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய, தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே, தன் மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பர்சனல் தாக்குதலாகவே ஈரான் நினைக்குது நண்பர்களே. இதுல கொடுமை என்ன அப்படின்னாக்க, நேரடியாக ஈரான் இஸ்ரேலோட மோதுனா அமெரிக்கா உள்ள வந்துடும். இதனால ஈரானால ஜெயிக்கவே முடியாது. ஈரான் திரிசங்கு சர்க்கத்தில் சிக்கின மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம சிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா? அதை ஈரானும் உணராமல் இல்லை. அதனால முதல் கட்டமா என்ன பண்ணுச்சு, தன்னுடைய தீவிரவாத குழுக்கள், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் தீவிரவாதத்தை ஊட்டி வளர்க்கிறது இந்த ஈரான் தான். அதற்கு ஈரான் சொல்கிற காரணம் என்னன்னா, தான் ஷியைட்டு, மற்றவங்கலாம் சுன்னி வகையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரச்சனை. அதனால எல்லா பக்கமும் இருக்கிற தன்னுடைய ஷியைட் ஆட்கள் இருக்காங்களே, அவங்க மூலமாக தீவிரவாதத்தை ஊட்டி வளர்க்குது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை உருவாக்கி அவங்கள ஊட்டி வளர்த்து இன்னைக்கு அவங்கள மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கமாக மாற்றி இருக்கிறதே ஈரான் தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிரியாவில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்பை இதே மாதிரி உருவாக்கி வச்சிருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா லெபனானில் ஹூத்தி தீவிரவாதிகளை அந்த நாட்டையவே ஆட வச்சு அந்த நாட்டை, பெரும்பகுதியான அந்த நாட்டை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்குது ஈரான். இதெல்லாம் பத்தாதுன்னு ஈரானுடைய பயங்கரமான எதிரியான ஈராக்குக்குள்ள கூட தீவிரவாதத்தை ஊட்டி வளர்த்து அங்க இருக்கிற தீவிரவாதிகள்லாம் தம் பக்கம் சேர்த்தி வச்சு, முதல்ல ஈரான் என்ன பண்ணுச்சு, இந்த தீவிரவாதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டது. உடனடியாக நாம இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வியூகம் எல்லாம் பேசினாங்க. இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆங்கிள் சரி இப்படிதான் பண்ண போகுது அப்படின்னு உலகம் எதிர்பார்த்த அந்த சமயத்துல தான் இப்பொழுது ரஷ்யா உள்ள வந்திருக்குது நண்பர்களே. எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. ரஷ்யா இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர்ல உள்ள மூக்க நுழைச்சிருக்குது. மூக்க நுழைச்சதோட கடந்த 2 நாட்களாக ரஷ்ய விமானங்கள், போர் விமானங்கள் தினப்படி தினம் 5-6 பிளேன் 10 பிளேன் சொல்லி ஈரானுக்கு இறங்கிய வண்ணமாகவே இருக்குதுன்றாங்க. அந்த விமானங்கள் முழுக்க முழுக்க ஈரானுக்கு ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து சேர்க்கிற விமானங்களான டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்த விஷயம் தான் இப்பொழுது காட்டு தீய போல பற்றி எரியுது. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலின் பக்கம் நின்னால் ரஷ்யா ஈரானின் பக்கம் நிற்கும். இது ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்கக்கூடும். 3ஆம் உலக போராக இது மாறலைனா கூட இது ஒரு மிகப்பெரிய போராக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எழுந்திருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் ஷேர் மார்க்கெட் 2500 பாயிண்ட்டுக்கு மேல விழுந்திருச்சு இல்லையா? அந்த இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் விழுந்ததுக்கும் இதுதான் காரணம். ஈரான் இஸ்ரேல் போர் மூண்டு விடுமோ அப்படிங்கிற ஐயம் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நாம இங்க தெளிவாக்க வேணும். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற நாடான அசர்பைஜான்ல இருந்து தான் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்குது. ரஷ்யாவுடைய போர்
விமானங்கள் அசர்பைஜான் வழியாக தான் பறந்து வருது. அந்த போர் விமானங்களுடைய எண்ணிக்கை என்ன, அது எந்த வகையான விமானங்கள் போன்றவற்றை அசர்பைஜானின் ஊடகங்கள் தெளிவாக எழுதி வராங்க. மொத்தத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களை, அது மிசைலு, ராக்கெட்டு, பாம்ஸு என்னவாக வேணா இருக்கலாம், ஏன் சாதாரண துப்பாக்கி குண்டுகள் ரவைகளை கூட ஈரானுக்கு ரஷ்யா இப்பொழுது சப்ளை பண்ணி வருது அப்படின்னும், அமெரிக்காவுடைய பார்வையை யுக்ரைன் பக்கம் இருந்து திருப்பி இந்த பக்கம் இஸ்ரேலின் பக்கம் திருப்புவதற்கு அமெரிக்காவுடைய கவனம் இனிமே யுக்ரைன் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரஷ்யா திட்டமிடுவதாகவும், அதனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போரை மூட்டுவது, கிளப்பி விடுவது அப்படின்னு ரஷ்யா வியூகம் அமைச்சிருப்பதாக செய்திகள் வெளியாகி உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய கவலையை அளிக்குது நண்பர்களே. இது தொடர்பாக மேலும் செய்திகள் வந்த வண்ணமே இருக்குது. இதில் லேட்டஸ்டாக அப்டேட்ஸ் வரும்போது நாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் நண்பர்களே. நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் போடுறோம் அல்லது அடுத்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோஸ் கேட்க. பை பாய்.